இதுதான் என்னுடைய பழைய மொபைலு. Motorola Edge 14 EO. இந்த ஃபோனுக்கு பதில் நான் இப்போ வேற ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. Motorola Edge 60 Pro. ஏன் இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு YouTubeல நிறையா வந்திருக்கு. அதனால நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஃபோன் நான் வாங்கினதுக்கு என் ஒய்ஃப்க்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் நான் ஒரு நாள் நைட்டு லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோனை உடைச்சு சண்டை போட்டுட்டாங்க. அதுக்கு பதில் தான் இப்போ வேற ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். இதோடைய பிரைஸ் ரூ. 32,000. இதை நான் லோக்கல்ல இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்பில தான் வாங்கியிருக்கேன். இது ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். சில கடையில கேட்டா அவங்க வர வச்சும் குடுக்குறாங்க. பாக்ஸ ஓப்பன் பண்ணீங்கன்னா, உள்ள மொபைல் இருக்கு. நான் ஆல்ரெடி அங்கேயே ஓப்பன் பண்ணி பிரிச்சு செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால நான் அத ஆன் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் குடுத்துருக்காங்க. அப்புறம் யுவி டெம்பர் ஒட்டுனீங்கன்னா, அதில ஒட்டக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 90 வாட்ஸ் சார்ஜர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பட் ஆனா எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகல. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சார்ஜரே ஸ்பீடா அந்த மாரி தான் இருக்கு. அப்புறம் C2C கேபிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு சிம் எஜெக்டர் பின் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. சூப்பராவும் இருக்கு. எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இப்போதைக்கு இல்ல. கேமரா நல்லா இருக்கு. ஐபி ரேட்டிங் குடுத்துருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் மொபைல் வாங்கின ஷாப்ல டைமண்ட் கேஸ் ஒண்ணு ஃப்ரீயா குடுத்தாங்க. டெம்பர் ஒட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எடிட்டிங்லாம் பண்றதுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன்.